Okay, it's standing on Odyssey Arc, secured by Knox. வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து உலகத்திலேயே உள்ள பெரிய மானிட்டர் ஒன்று வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உலகத்திலே 2 பெரிய மானிட்டர் இருக்குது. ஒன்று வந்து 55 இன்ச், ஒன்று வந்து 57 இன்ச். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது 55 இன்ச் Odyssey Arc. ஸோ இந்த மானிட்டர் தான் அது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கேமிங் மானிட்டரு. இன்றைக்கி இது அன்பாக்சிங் பண்ணி நம்ம வந்து சேனலில் வந்து காட்ட போகிறோம். இன்னொன்று வந்து நான் சொல்லி ஆகணும், சாம்சங்க்கு வந்து நான் தேங்க்யூ சொல்கிறேன் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சாம்சங் வந்து ஸ்பான்சரிங் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு த சாம்சங் அகெயின் ஃபார் கிவிங் மீ 50% ஆஃபர் ஆன் திஸ் மானிட்டர். 50% ஆஃபர் கொடுத்தாங்க இந்த மானிட்டரை வாங்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் த சாம்சங் மலேசியா. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறோம் சேனலில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். கைஸ் வாங்க திறக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ராப்பை நான் திறந்துடுறேன். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒயர் எல்லாமே இருக்குது. என்னமோ கொடுத்துருக்காங்க, என்னன்னு நினைக்க தெரியல. இது பின்னால் கவர்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் இதோட பேப்பர்லாம் இது வந்து எப்படி கூட்டுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் கைடு இங்கே இருக்குது. இங்கே வச்சிட்றேன். ஐயோ அம்மா, ஓ மை காட், சரியான வெயிட்டாக இருக்குவாங்க இதோட ஸ்டாண்டு. பாருங்க, செம்ம வெயிட்டு. திங்க் முதல்ல ஸ்டாண்டை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை திருப்புறேன். ஸோ இதுதான் இதோட பேஸ் கைஸ். எல்லாம் மெட்டல் தான் இதோட பேஸு. ஓகே, கீழே வச்சிட்றேன். ஸோ இது வந்து இதோட ஒன் கனெக்ட் அடாப்டர். பாருங்கள், ஒன் கனெக்ட் அடாப்டர். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரே ஒன்று தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஒரே ஒரு ஒயரோடு அப்படியே வரும். ஓகே, okay Malar, I need your help. Okay, I'm coming. Good. So fake. Okay, இப்போ நம்ம இதை இப்படி படுக்க வைக்கணும் தெரியுமா? அங்கிட்டு போ. படுக்க வைக்கணுமா? அம்மா, இது இப்படி சாய்க்கணும். அதுதான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. இரு, நான் கிட்ட இதெல்லாம் விளைவிக்கிறேன். ஓகே, ஸோ இது இருக்குல்ல, அங்கிட்டு போ. அப்போ இங்கிட்டு வா. இது நம்ம இப்படி சாய்க்கணும். இப்படி சாய்க்கணும். ஓகே, இப்படி. பயப்படாத. ஏய், மெதுவா. ஓகே, மெதுவா கொண்டு வெளியே. ஓகே, வச்சிட்டியா? இட்ஸ் ஸோ ஹெவி. இப்படி வெயிட்டாக இருக்குது, கவனம். இரு, இது எப்படி திறக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு பயங்கரமாக பேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே விடு. இல்லை. ஸோ காய்ஸ், இதுதான் காய்ஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள் மெட்டலை. இங்கே வச்சு செய்யறீங்களா? என்னது? இல்லை, அங்கே வச்சு போகல. இது வந்து என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல இதை வந்துட்டு இங்கே பூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை அங்கே பூட்டணும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி தெரியுமா வரும்? இது இப்படி வரும்.
அப்பா பயங்கரமான மானிட்டர் தான் செஞ்சுருக்கானுங்க. ஓகே, ஐ கேட் சம்திங். ஓகே, இதுல எல்லோ லைட் இருக்கு. அப்படிதான். ஓகே, ஸோ இது இப்படி உள்ளே போன பிறகு அப்படி மேலே வரும். ஸோ பெரிய மானிட்டர்னால அதுக்கு ஸ்டேனை கொடுத்துருக்காங்க. அங்கேயே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க 2 பேரும் வேணும்னு. அந்த 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 கைட்டில் எதோ. ஓகே, ஸோ இது என்னது சவுத்துல? அதுதான் இது. ஓகே, உட்காந்துருச்சு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடு. இந்த பாரு, அதான் எடு. ஓகே கேஸ், மறுபடியும் புரியாச்சு. புரியுது அப்படியே. கவனம் கவனம். நாக்காய் வருது. புடி. புடி புடி இங்கயா? புடி சாய விடாத, நேராக புடி. நல்லா புடி, நேராக அடுத்து புடி. அப்படியே புடி. ஓகே ஓகே ஓகே. ஒன்று முடியுதா இல்லையா? குட் கேர்ள். ஓகே, அதுக்குள்ளே இப்போ கீரில் பட்டுருச்சு. கீரில் அது இல்லை, கீரிலே தான். ஓகே ஓகே பா, இது வந்து என்னென்னா இந்த ரப்பர் கீழே ப்ரொடெக்ஷனு, புரியுதா? டபுள் சைடு டேப் மாதிரி இருக்கு. அது அப்படி தான் இருக்கும், ஆனால் அது நார்மலாக ரப்பரு. ஓகே கைஸ், ஸ்டாண்டை வந்து பூட்டிட்டேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம அங்கே பூட்ட போகிறோம், சரிங்களா? ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a bit tough. It's okay, I'll try to do. Ouch. ஓகே செம்ம ஹெவி. இது புரியுதா? ஓகே, ஐ திங்க் இட் வில். இப்படியா? ஆமா, இதோ இந்த லாக் இங்க இருக்கு தானே? ஆமாம். ஏன் இதையும் இது வித்தியாசமாக இருக்குது. புரியுதா? கொஞ்சம் நேரம் கரெக்டாக தான் இருக்கு. இல்லை புரியுது. இரு. ஓகே, இப்போ பூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை இப்படி தூக்கி காய்ஸ், இதை தூக்கி லாக் ஆயிடுச்சா? எனக்கு தெரியல. இரு. ஓகே, திருப்பி கழட்டுறீங்களா? இப்போ எப்படி திருப்புறது? கழட்டாமல் திருப்ப முடியாத. எப்படி திருப்புவ? தானே இடிக்குமே. அங்கிட்டு திருப்பிட்டு ஸ்க்ரூ போட்டு கட்டணும் திருப்பியும். இட்ஸ் நாட் ஈஸி. ஆவ். இப்போ உங்களோட அந்த சொந்தமாக திரும்ப இது பண்ணுறேன் ஸ்கூல் டிரைவர். இஸ்ஸு வந்துட்டு இது அது அங்கே இருக்குது. அது வேணாம். இது ஓகே தான். அது நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓவராச்சு இது பண்ணி இருக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது இதாயிரும், உடையாது, த்ரெட்டை வீணாக்கிரும். புரியுதா? த்ரெட்னா என்னது? அந்த போட்டு திருவுறது, அதை வீணாக்கிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஓகே, கழட்டி எடுத்துட்டேன். நீ இங்கேயே இரு. ஓகே, இதை ஓகே லாக் கரெக்டாக உட்காந்துருச்சு. இந்த ஸ்க்ரூ வெட்டி இங்கே இருக்கிட்டு ஸ்க்ரூ இருக்குது. அப்புறம் அங்கிட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்கு.
ஓகே ஸோ இப்போ இங்கிட்ட இது பண்ணிட்டோமா, இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ யூ நீட் டு டர்ன் அகெயின். இதெல்லாம் மெட்டல். ஆமாம் மெட்டல் தான். ஓகே கட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டை திருப்பி போட்டோம். இது இருக்குது சின்ன ஹைட்டுக்கு போ. நல்ல காலம் பர்ஃபெக்டாக இருக்குது ஹைட்டு. இப்போ யார் தூக்கி அங்கே வைப்பா? அங்கே எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு? இங்கே வச்சுருங்க. எஸ் இந்த மேஸ் இங்கே தான். இப்போ எதுக்கு இந்த மேஸ் வச்சுருக்கேங்க? இந்த மானிட்டர் வந்து இந்த மேசேஜ் இருக்குங்க. எஸ். ஸோ ஒட்டிட்டு ஓகே டன். நீ என்ன பண்ண, அங்கே சைடில் மட்டும் தூக்கு போதும், இங்கே மட்டும் தூக்கி விட்டு போதும். இப்படியா? அங்கே மட்டும் தூக்கி விட்டு நீ போதும். இரு நான் தூக்கும் போது தூக்கு. ஓகே. ஓ ஓகேவா, தூக்கிட்டியா? இரு நான் நவுத்துறேன். ஓகே பிடிக்கிறதுக்கு ஏதாவது இடம் தான் நல்லாயிருக்கும். நவரு இரு. இது ஓவா. ஸோ காய்ஸ் ஒரு வழியாக பூட்டிட்டு எடுத்து நிப்பாட்டிட்டேன். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே ஸோ பாருங்கள், keep it here. Okay. பெருசில் அப்படிதான். நவுத்துறேன். போதுமா? ஓகே ஸோ காய்ஸ் இப்போ வந்துட்டு ஸோ எடுத்து வந்து நிப்பாட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைட்டில் கொடுத்துருக்க வேண்டிய இதை வந்து விளையாக்கிட்டா, அந்த ஃபோமை விளையாக்கிட்டா போதும். சரி விளையாக்கு. இப்படி விளையாக்கு. யா பொறுமையா. ஸோ இப்போ இப்படி இருக்கா? ஓகே ஸோ இதுதான் வந்து கீழே, இது வந்து மேலே ஐ திங்க். யா ஸோ வாட் வி கோனா டூ நவ் இஸ் guys, you just need to do this. அவ்வளோதான். It's so big. ஸோ நான் திருப்பணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ வச்சுட்டு அங்கிட்ட இதை வைக்கக்கூடாது, நேராக வைக்கணும், அப்படியெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபோம் இருக்குது, மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அதை இப்போ பீல் ஆஃப் பண்ணணும். வேறு பீல் ஆஃப் பண்ணி விளையாடணும். யா வெட்டிஷுங்க இப்போ இங்கே இருக்குது. ஆமாம், அவன் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கோத்தா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ இவங்க க்ளீன் இட் போவாங்க. இல்லை ஜிம்மி இல்லை
அழுக்கா இருக்கு. ஓகே. ஸோ இப்படி இது பண்ணிட்டோம்னா நம்ம கீழே இறக்கிக்கலாம். இதோ ஐ திங்க் நான் இன்னும் கொஞ்சம் பின்னால் கொண்டு போகலான் இருக்கேன். நான் மானிட்டரை இது மேலே வைக்கலான் இருக்கேன். இந்த பார்ப்போம், இது இப்படி ஆக்கிக்கலாம், இப்படி ஆக்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. Do not remove until product is assembled. ஆமாம், இப்போ நம்ம திருப்பி தொடக்கணும். திருப்பி இங்கே அழுக்கா இருக்கு. அது அடியில் உள்ளது. ஸோ காய்ஸ், சாம்சங் வந்து என்ன நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்டிமல் வியூவிங் பாயிண்ட் வந்துட்டு 80 cm. ஓகே, நீங்கள் இப்போ தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படம் பார்க்குறீங்க, நீங்கள் கன்ஃபார்மாக வந்துட்டு படம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப கிட்ட எடுக்க மாட்டீங்க. கிட்ட வந்துட்டு உட்காந்து இப்படி பார்க்குற மாதிரி எப்பயுமே வந்து ஒரு நடு சீட், சென்டரில் உள்ள சீட் தான் எடுப்பீங்க. ஸோ அதுதான் அந்த சாம்சங் வந்து நமக்கு சொல்கிறாங்க, விச் இஸ் 80 cmக்கு மேலே உட்காந்து பாருங்கள், அதுக்கு கிட்ட உட்காந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரீன் இங்கே இருக்கு. ஸோ 80 cm, 80 cmனா நாக்காளி போட்டு இங்கே உட்காந்தா கரெக்டாக தான் இருக்கும். எஸ். ஓகே, ஒரு வழியாக அன்பாக்சிங் பண்ணி எல்லாத்தையும் வந்து பூட்டிட்டேங்க guys. பூட்டி எல்லாத்தையும் செட் பண்ணி கரெக்டாக அங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த மானிட்டர் வந்து நான் இங்கே தான் வைக்க போகிறேன். ஓகே, இன்னொரு மானிட்டர் வந்து அங்கிட்டு இருக்குது, இந்த மானிட்டர் வந்து இங்கே. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வல் இந்த கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேபிள், இது வந்து மெயின் கேபிள், அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இது பேர் வந்து ஆர்க் டயல். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கனெக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதோட மெயின் அடாப்டர். ஓகே, இது வந்துட்டு அந்த ஒரு கேபிள் பார்த்தீங்களா, அந்த சில்வர் கலர் கேபிள், அது வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு மானிட்டரில், அதுலேருந்து இதுக்கு ஒரே ஒரு கேபிள் மட்டும்தான் வரும். வந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட உங்களோட போர்ட்ஸு, யூஎஸ்பி, HDMI, டிஸ்பிளே போர்ட் எல்லாமே நீங்கள் இதில் தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே இல்லை, சரிங்களா? இங்கே கிடையாது. இங்கே வந்து ஒரே ஒரு கேபிள் தான் அங்கேருந்து இதுக்கு வரும், அவ்வளோதான். அந்த ஒரே சிங்கிள் கனெக்ஷன் தான் எல்லாமே. ஓகே, பார்த்துக்கோங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒன் கனெக்ட். ஸோ பாருங்கள், இது உண்மையிலேயே ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த மானிட்டருக்கு மட்டும் இந்த ஒன் கனெக்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டாண்டு வேணாம், நான் வந்து இப்போ வாலில் பூட்ட போகிறேன், செவுத்தில் பூட்ட போகிறேன், ஸ்க்ரூ பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல மெட்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது போங்க. அதுக்கப்புறம் இதோ இந்த ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து சிமெண்டில் நான் பூட்ட போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஹையாக வேணும், எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டாண்டே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்டாண்டு. ஓகே, நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, ப்ராக்கெட்டில் பூட்டினீங்கன்னா பூட்டி அது சரியாமல் பூட்டாமல் போச்சுன்னா, கல் கீழே விழுந்துருச்சுன்னா அது வேறு ஒரு சைடு பயமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு ஐ சூஸ் த ஸ்டாண்ட். சரிங்களா? ஓகே, ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் திறந்து வெளியே எடுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஏதோ பவர் கேபிள், அதுக்கப்புறம் ஓகே இட்ஸ் கம்ஸ் வித் இது என்னது HDMI கேபிளா, என்னது இது? ஓகே, HDMI கேபிள், டிஸ்பிளே போட்டாது HDMI கேபிள் மாதிரி தான் இருக்குது. ஓகே, we got HDMI கேபிள். எஸ், அல்ட்ரா ஹை ஸ்பீட் HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னுக்கு வந்து அந்த மானிட்டரில் கூட எனக்கு HDMI கேபிள் கிடைக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்துட்டு எப்பயும் போல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்ட்ரோலர். ஓகே, இப்போதைக்கு இது கண்ட்ரோலிங் வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆர்க் டயல். ஓகே, ஆர்க் டயல். இது வந்துட்டு இது பேர் வந்து ஆர்க் டயல் தான். இது வந்து இன்னொரு கண்ட்ரோலர். இதை நீங்கள் யூஸ் பண்ணி சில வேலைலாம் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஸோ பாருங்கள் இப்படி இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்படிலாம் நீங்கள் வந்து டயல் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இது டர்ன் ஆஃப் பண்ணுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோலார்லேயே சார்ஜ் பண்ணணும். இந்த கண்ட்ரோலும் வந்து சோலாரில் சார்ஜ் பண்ணணும், இந்த கண்ட்ரோல் வந்து சோலார்லேயும் சார்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஓகே. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன்.
சாரி, இந்த கேபிள் வேறு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் கேபிள். பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து மெயின் கேபிள். ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இந்த ஒன் கனெக்ட் கிட்ட போவோம், ஒரு கனெக்ஷன் வந்து இந்த மானிட்டர் பின்னால் போவோம். ஸோ இது ஒரே கேபிள் மட்டும்தான். ஓகே, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டி சாம்சங் வந்து புதுசாக ஒரு அப்ரோச், இது வந்துட்டு இந்த வாட்டி இல்லை, இதுக்கு முன்னுக்கே ரொம்ப நாளாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேறு எந்த மானிட்டர்லேயும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ திருப்ப போகிறேன். திருப்பிட்டு பின்னால் வந்துட்டு இந்த கேபிளை பூட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு கவர் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த பின்னால் அந்த கவர் வந்து க்ளோஸ் பண்ணுறது, இந்த கேபிள் எல்லாம் தெரியாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த கவர். பார்த்துக்கோங்க, இந்த கவரை வந்துட்டு நீங்கள் பின்னால் இந்த கேபிளை பூட்டிட்டு இப்படி பூட்டிட வேண்டியதான். ஸோ இப்போ பின்னால் திருப்பிட்டு நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நான் திருப்பிட்டேன். இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஒன் கனெக்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒன் கனெக்ட் இருக்குது. இங்கிட்டு வந்துட்டு ஒரே டைப் சி கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் எதாவது பாட்டு எதாவது கேட்க போகிறீங்கன்னா கூட இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒன் கனெக்டை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், இந்த ஒயர் இருக்குல்ல, இதுக்கு பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்டாக அதுக்கு கேப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து இப்படி போட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பாருங்கள், இந்த சைட்லலாம் கிளிப்லாம் வர கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பூட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி கரெக்டாக. ஓகே, பூட்டியாச்சா? ஸோ இங்கே இந்த கேபிளை கரெக்டாக நீங்கள் இப்படி கொண்டு வர வேண்டியதான். ஓகே, உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இங்கே கொண்டு வரணும். இங்கே திருப்பி கேமரா அதுவும் இங்கே ஒரு கேப்பை கொடுத்துருக்காங்களா, இந்த கேபிள் இங்கே கொண்டு வந்து இங்கே அப்படி நீங்கள் வெளியாக்கணும். ஸோ ஒரு நல்ல கேபிள் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த கேபிளை கொஞ்சம் நான் லைட்டாக திருப்பிக்கிறேன். ஸோ இங்கே உள்ளே இப்படி விட்டு விடா ராஜா. மை காட். ஓகே, we had some problem. ஓகே, அதை நேராக தான் இது பண்ணோம், இது பண்ண முடியாது. ஸோ நான் என்ன செய்யணும்னா, இதை மேலே கொஞ்சம் ஏற்றிட்டு, ஓகே, மேலே ஏற்றுனா கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகே, ஸோ கேப்பு கிடச்சிறேன், கரெக்டாக இங்கே விட முடியும். ஓகே, விட்டாச்சு. விட்டு வெளியே எடுத்துட்டு, ஓகே, ஸோ இந்த கேபிளெல்லாம் இங்கே உள்ளே விட்டுற வேண்டியதான். ஃபைன். ஸோ குட் கேபிள் மேனேஜ்மெண்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் அதை கீழே இறக்குறேன். கீழே இறக்கிட்டு ஓகே, கீழே இறக்கிட்டோமா, முடிஞ்சா. இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து வேறு வேலை இல்லை. ஓகே, அவ்வளோதான். எல்லாம் கரெக்டாக டைட் ஆச்சு. ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம பூட்டிட வேண்டியதான், முடிஞ்சு. இது வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கிளிப் பண்ணுறது. ஓகே, ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, இங்கே எழுத்து அப்படி வந்து ரொம்ப இருக்கு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்படி தான் க்ளீனாக இருக்கா. ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னுக்கு போவோம். ஓகே கைஸ், இதில் உள்ள பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 HDMI 2.1 பாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு HDMI 2.0, அதுக்கப்புறம் 1 கனெக்ட், அதோட கனெக்ஷனோட பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேன் பாட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஆடியோ இன் ஆடியோ அவுட்டு, இது ரெண்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்லிங்க்கு, அதுக்கப்புறம் பிசியோட 2 டைப் சி பாட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஆடியோ பாட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் 2 USB 2.0 பாட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட மெயின் ஹப்பு. இங்கே தான் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். உங்கள் PS5 இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் இங்கே தான் கனெக்ட் பண்ணி ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பின்னால் வந்துட்டு
பவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். ஒன் கனெக்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஓகே, அதுக்கப்புறம் இந்த பவர் கேபிள் கனெக்ஷன் இங்கே ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து அப்படியே இங்கேயே வச்சிட்றேன், இங்கிட்டே முன்னுக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய கண்ட்ரோலர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 கண்ட்ரோல். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு வந்து தனி ஃபங்க்ஷன் இருக்குது கைஸ், அது அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ இது புல் பண்ணியாச்சு, இதுவும் புல் பண்ணியாச்சு. 2 பிளாஸ்டிக். ஓகே கைஸ், ஒன் கனெக்ட்டு, அதுக்கப்புறம் கேபிள்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம இதில் மேலே இருக்கிற இந்த ஃபில்ம் இருக்குல்ல, இதை நம்ம வெளியாக்கிட்டு அதோட ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக் பற்றி சொல்கிறேன். இந்த மானிட்டரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டேக் இட் அவுட் திஸ் ஃபில்ம் ஃபர்ஸ்ட். ஓகே, woohoo. Okay, so okay, so கொஞ்சம் லைட்டராக வந்து ஆன் ஆஃப் பண்ணிட்டேன். I'm going to turn on now. ஒயர் ஆனில் இருக்கா? ஓகே, ஆனில் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே okay, it's turning on. Odyssey Arc secured by Knox. Okay, so this is it guys. Okay, Odyssey Arc speaker. Okay, so we can say hi. Remote control, smartphone, quick mouse and keyboard, PC link interaction. So I think I want to use my smartphone. Scan the QR. Get the QR here, man. ஆமாம், ஸ்மார்ட் திங்ஸில் போவோம், அதில் ஆட் பண்ணுறது. ஸ்பீக்கர் பாரு. Now ready to add your device. Yes. ஸோ சாம்சங் ஸ்மார்ட் திங்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க இப்போ இந்த மானிட்டரை. ஸோ லைட்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறதுக்காக. சரிங்களா? ஓகே, connecting to device, connecting. So this is my gaming theater. Yeah, it's going to be my gaming theater. Okay, இப்போ இந்த ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்லேயே வந்து guys இதோட வாரண்டி எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஓகே, ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ண தேவையில்லை. ஸோ இதுலேயே காய்ஸ் இந்த க்ளவுட் சர்வீஸ்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இன்னொரு சாம்சங் மானிட்டர் இருந்துச்சுன்னா அந்த மானிட்டரில் உள்ள செட்டிங் எல்லாத்தையும் இதில் கொண்டு வரலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து க்ளவுட்டில் வந்து ரீஸ்டார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வந்து ப்ரெஸ் நெக்ஸ்ட். ஓகே, ரீஸ்டார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு பின் வேறு இருக்குது. ஓகே, டேக் யுவர் நெக்ஸ்ட் லெவல். யா, அடாப்டிவ் சவுண்ட் ப்ரோ. எஸ், இதில் வந்து அடாப்டிவ் சவுண்ட் ப்ரோ இருக்குது guys ஃபார் த சவுண்ட் சிஸ்டம். ஓகே, டன். என்ஜாய் யுவர் சாம்சங் ஸ்மார்ட் மானிட்டர். ஓகே, சவுண்டு பாரு. ஓகே, ஸோ இதுதான் guys, திஸ் இஸ் ஓகே 55-inch Odyssey Arc. கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாமே. ஓகே, ஸோ செட்டிங் த ambient, திஸ் ambient ஆர்ட். வாவ் தான், இனிமேல் நேரம் வந்து ரூம்லேயே தான் இருப்பியே. ஸோ பிக்சர் மோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு ஃபிலிம் மேக்கர் மோட் இருக்குது, டைனாமிக் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, பிக்சர் மோட். இப்போ முதல்ல வந்து ஈக்குவல் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ஃபிலிம் மேக்கர் மோட் டைனாமிக். இது வந்து டைனாமிக்கு.
I think I'm going to put a standard. It will be nice. Okay, brightness. So brightness பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. So I want to reduce a bit, make it 26 lah. 26. Share mode, sound mode. Okay. I'm going to check the. எங்கே இருக்கு? கேம் மோட் இருக்கா? கேம் மோட் வந்து அப்புறம் தான் ஆன் ஆகும். அவுட்டோவில் வச்சிடலாம். அவுட்டோவில் வச்சுட்டு going to check all the settings. Okay, settings. ஸோ இதுதான் வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் வந்து பிக்சர் மோடு, அப்புறம் பிக்சர் சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்டு. ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒடிசி ஆர்க் ஸ்பீக்கர், இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் டஸ் ஹேவ் அ கியூ சிம்பனி செட்டப். ஓகே, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் சவுண்ட் மோடு, இன்டெலிஜென்ட் மோட், சவுண்ட் மோட். ஓகே, அதுக்கப்புறம் கேம் மோட் பார்த்தீங்கன்னா அதான் கேம் மோடு எல்லாம் இருக்குது. ஏஐ சவுண்ட் பூஸ்டர் இருக்குது, கேம் மோஷன், கேம் பிக்சர் எக்ஸ்பர்ட். ஓகே, வி ஹேர் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். HDR10+ கேமிங் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பார்க்க போகிற? what do you want to see? ப்ரைம் வீடியோவா? ப்ரைம் வீடியோவில் என்ன பார்க்க போகிற? காப்பிரைட் வரும். மேபி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி காட்டலாம். இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் செட்டிங் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குல்ல, இதில் இந்த செட்டிங் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் இருக்குது பாரு. ஸோ இதுக்குள்ள அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆர்க்டைல். ஸோ இது என்ன தெரியுமா செய்யும்? ஓகே, ஸோ சி இருக்குல்ல, ஐ கேன் நோ. ஓகே, ஸோ டர்ன் ஆஃப் பண்ணோம், டர்ன் ஆன் பண்ணோம். ஓகேவா? And also we're going to do the solar charging. Yes, solar charging. இது solar charging தான். ஓகே இப்படி இருக்கா? ஓகே, ஃப்ளெக்ஸ் மூவ் ஸ்க்ரீன் இருக்கா? நீ தட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்போ பாருப்பா. ஸோ இப்போ இதோட ஸ்க்ரீன் இன்ச்சு எவ்வளோ? 55 தானே? I can make it smaller and then I can make it உனக்கு எப்படி வேணுமோ நீ அப்படி வச்சுக்கலாம் ஸ்க்ரீனை. சி, ஸோ இப்போ நீ வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க. ஓகேவா? உனக்கு வந்து இந்த பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்க பிடிக்கல, நீ இப்போ சின்னதாக பார்த்துக்கலாம். இப்போ நீ வந்துட்டு இப்போ ஒரு டெசர்ட்டில் இருக்க, ஒரு எங்கேயோ போயிட்டு இருக்க வச்சுக்க, ஒரு கருப்பு கலர் இடமா இருக்கு வச்சுக்க, பின்னால் அதே மாதிரி மாறும். இஸ் வாட்? ஆமாம், அது சொந்தமாகவே இது பண்ணிக்கும். ஸோ எஸ், ஓகே கைஸ், இதோட ஸ்பெக் பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, இது வந்து ஒரு 4K மானிட்டர். ஓகே, 4K ரெசல்யூஷன் உள்ள மானிட்டரு. அதுக்கப்புறம் 165 Hz ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது இந்த மானிட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்டி வியூ இருக்குது, 4 மல்டி வியூ இருக்குது. 1 2 3 4. எப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் பிசி கனெக்ட் பண்ணலாம். இங்கே உங்கள் பிசி, இங்கே உங்கள் PS5, இங்கே உங்கள் மேக்கு, இங்கே உங்கள் ஓடிசி மானிட்டரு. ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், விச் இஸ் 4 மல்டி வியூ கனெக்ஷனில். ஓகே, இன்புட்ஸில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கரில், 2 ஸ்பீக்கரில், 3 ஸ்பீக்கரில் 4 ஸ்பீக்கர் இருக்குது. 1 2 3 4, நடுவில் வந்து 2 சப் வூஃபர் இருக்குது, அது வரை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDR10 கேமிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு AMD FreeSync Premium Pro இருக்குது. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்ஸ் எ கர்வ் மானிட்டர். ஓகே, 1000 R கர்வச்சர். ஓகே, கர்வ் மானிட்டர் வந்துட்டு பாருங்க வளைஞ்சிருக்கு. ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சாம்சங் வந்து இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததும் இதில் வந்துட்டு AI அப்ஸ்கேலிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து AI வந்து என்ன பண்ணணும், அப்ஸ்கேல் பண்ணி இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக ஷார்ப்பாக வந்து எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ப்ரைம் வீடியோவில் படம் பார்க்குறீங்க, இதில் தான் நீங்கள் படம் பார்க்கும்போது அது சொந்தமாகவே அந்த ப்ரொசஸர் வந்து சொந்தமாக வந்து அப்ஸ்கேலிங் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் டயல், இதுதான் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். இந்த ஆர்க் டயல் கண்ட்ரோல் இது வந்து என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் தட்டினீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே இப்படி வருதா, இங்கே நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு நிறைய செட்டிங் இருக்கும். இதில் தான் வந்து நீங்கள் மல்டி வியூ போகலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கேம் பார் நீங்கள் எக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
இந்த ஹோம் போகிறது. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் மூவ் ஸ்க்ரீனு. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு ஸ்க்ரீனு. இது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நீங்கள் இப்படி இந்த இந்த டயல் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே சின்னதாகும். ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக்க போகிறீங்கன்னா பெருசாக்கிக்கலாம். அப்படி இப்படி வச்சுக்கலாம், இன்னும் இப்படி கொண்டு வரலாம், அதோட ஃபுல்லாக அப்படி ஆக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. அதுவும் நீங்கள் அந்த டைமில் செய்யும் போது இப்படி ஓகே, இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து என்ன கலர் இருக்குன்னு அதே மாதிரி பின்னால் வந்து கலர் வரும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளூ கலரு, ஒரு க்ரீன் கலர் அந்த மாதிரியான உள்ள வந்து இந்த ஒரு படம் ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாலும் அந்த கலர் வந்து சொந்தமாக அது வந்து மாறிக்கும். ஸோ அந்த மாதிரியான இது வந்து சாம்சங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகணும்னா இதில் நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், கீழே பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் திருப்பி ரீசைஸ் பண்ண போகிறீங்கன்னா தட்டிட்டு ஃப்ளெக்ஸ் மூவ் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பெருசாக்கிட்டு ஓகே, டன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இது பேர் வந்து ஆர்க் டயல். ஓகே, இது வந்துட்டு நீங்கள் இது வந்து கேமிங் மானிட்டர். அதே சமயத்தில் நீங்கள் இது ஒரு டிவியாகவும் பார்க்கலாம். நீங்கள் டிவி பார்க்கலாம், ப்ரைம் வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் இதில் வந்து ஸ்மார்ட் சிஸ்டம் இருக்குது, ஸ்மார்ட் மானிட்டர் சிஸ்டம் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூ கேன் வாட்ச் ஆல் யுவர் மூவிஸ், யூடியூப் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ஷோ யூ திஸ் ஒன். ஸோ ஓகே, நீங்கள் இதை இப்படி வந்து மேலே ஏற்றிட்டு ஓகே, ஸோ மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இதுதான் பாருங்கள், இட்ஸ் எ காக்பிட் மோடு. ஸோ நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் டிக்டாக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்க்ரீனு, இங்கே ஒரு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு இப்படி கம்ஃபர்டபுளாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சாம்சங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ திருப்பி நம்ம இப்படி திருப்பிக்கலாம். ஓகே, நீங்கள் திருப்பிங்கன்னா அது சொந்தமாக ஆட்டோவாக மாறிக்கும். சி, எஸ், ஓகே. ஸோ சில நேரத்தில் வந்து எனக்கு தெரியாது இது வந்து நேராக இருக்கா இல்லைன்னு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலர் வச்சுருக்கேன். இது லெவல் பண்ணி நான் கரெக்டாக இது பண்ணிக்குவேன். ஓகே, கரெக்டாக இருக்குது, ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே காய்ஸ், இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சாம்சங் வந்து எப்பயுமே இது வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அது எல்லா மானிட்டர்லேயும் அது வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எக்லிப்ஸ் லைட்டிங்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் எக்லிப்ஸ் லைட்டிங்னா இந்த கீழே இந்த இடத்துலையும் மேலே அந்த இடத்துலையும் வந்து லைட் எரியும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ரெயின்போவில் இருக்குது. எக்லிப்ஸ் சிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கேம் விளாடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து பின்னால் வந்து கலர் லைட்டை வந்து சிங்க் பண்ணும். அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே பின்னால் வந்து லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் கேமரா வைப்பாங்க திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன லைட் எரியுதுன்னு. ஓகே, ஸோ இதுதாங்க அந்த லைட்டு. ஸோ பின்னால் பாருங்கள், இந்த லைட்டு கீழேயும் வந்துட்டு இந்த லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து எக்லிப்ஸ் லைட் சொல்லி இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஓலட் பேனல் கிடையாது காய்ஸ். இது வந்து விஏ பேனல், வியூ ஆங்கிள் பேனல். அதுக்கப்புறம் இதில் சாம்சங்கோட குவாண்டம் மினி எல்இடி சிஸ்டம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விஏ பேனலும் குவாண்டம் மினி எல்இடியும் இன்னும் பயங்கரமாக இன்னும் நல்லா கிளியராக கிடைக்கும் அப்படின்னு சாம்சங் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இன்னும் பெட்டரான வியூ நமக்கு வந்து இருக்கும், இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸு இந்த பேனலில் இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சாம்சங் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த அன்பாக்சிங் அவ்வளோதான் கைஸ். இதுதான் என்னோடய அன்பாக்சிங்கு. ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மானிட்டரை பற்றி, இந்த பெரிய மானிட்டரை பற்றி? ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in the next video. Bye.